எதுல இருந்து எழுப்புகிறார்? அறிவின்மைங்கிற அந்த பெரிய உறக்கத்திலே நாம் இருக்கிறோம். அறிவின்மைங்கிறது அது காரிருள் ஒக்கும், பெரிய இருட்டு, அதுதான் பெரிய தூக்கம், அதுதான். அதுல இருந்து பகவான் நம்மள தட்டி எழுப்பிண்டே இருப்பாராம். ஸ்கூலுக்கு போகணும்னுட்டு அந்த பிள்ளைய காத்தால நாம் எழுப்புறோம் இல்லையா, அது மாதிரி நம்மள அப்பப்ப தட்டிண்டே இருப்பாரு. எழுந்துரு எழுந்துருன்னுவார். அந்த குழந்தைகளை போலத்தான் நாமும் கொஞ்சம் பிடி கொடுக்காமல் கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டே, இல்லை மணியே ஆல, இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம். நாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம் பகவானுக்கு? இன்னும் ஒரு 100 ஜென்மம் போட்டும், இன்னும் ஒரு 250 ஜென்மம் போட்டும், ஒரு 500 ஜென்மமாவது ஆட்டும், இப்ப என்ன அவசரம் அப்படின்னுவோம். அவர் சொல்லுவார், பாருப்பா, நான் ஆண்டான், நீ அடிமை, எனக்கு அடிமை செய்தால் தான் உனக்கு இருப்பே உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு சுதந்திரம்ங்கிறது எதுல இருக்குன்னா அடிமையாயிருத்தலில் தான் இருக்கிறது. இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு பாயிண்டா இருக்கலாம். என்ன சுவாமி சுதந்திரம்னு சொல்றீர், அடிமையா இருப்பதுங்கிறீர். அதான் 1947 ஆகஸ்ட் 15 இன்னைக்கு கூட மிட்டாய் எல்லாம் கொடுக்குறா, சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுறோமே, கொடி குத்திக்கிறோம், முடிஞ்சு போடலையா நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னா? அதோட முடிஞ்சு விடாது ஜனநாயக கடமை. அந்த சுதந்திரம்ங்கிறது வேற, இந்த சுதந்திரம்ங்கிறது வேற. நமக்கு எதிலே சுதந்திரத்தன்மை உண்டு அப்படின்னால் அடிமையாயிருத்தலில் தான் சுதந்திரத்தன்மை உண்டு. நாம அடிமையா இருக்கோங்கிறதே நமக்கு தெரியலன்னா நாம இருந்தும் இல்லாதவர்களாக ஆகிறோம். இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிய வைக்கணும். சுலபமா புரிய வைக்க முயற்சி பண்றேன். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, சுதந்திரம் கிடைச்சுடுத்து, பாரத நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், 75 ஆண்டுகளை நாம கடந்தாச்சு. ரொம்ப விசேஷம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. சுதந்திரம் தான் பெற்றாச்சே, கையில ஒரு கத்தியை எடுத்துட்டோமா, எதிர்க்க வருகிறவர்கள்ல யார் யாரை நமக்கு பிடிக்காதோ அப்படியே சொருகிட்டு போயிட்டே இருந்தோமான்னா அதை உங்களாலேயோ என்னாலேயோ செய்ய முடியுமா? என்ன சுவாமி இது சுதந்திரம் கிடைச்சிருத்துன்னு சொல்றீர், அப்படி கத்திய வாழை எடுத்துட்டு போனோமா, வீசிண்டே போனோமான்னு இல்லையாண்ணா? உனக்கு மட்டுமா கிடைச்சிருக்கு? எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்கு. அவன் கத்தியை எடுத்துன்னு வந்துட்டான், வாழை எடுத்துன்னு வந்துட்டான்னா அது ரத்த பூமியா தானே இருக்கும் உலகமே. அதுக்கப்புறம் சுதந்திரம் தான் இருக்கேன்னா அந்த சுதந்திரம் எல்லாம் உனக்கு யாரும் கொடுத்துடலை. அப்ப இந்த இடத்துல சுதந்திரத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நாம இப்பவும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான், இப்பவும் ஆள்கின்றவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், இப்பவும் கிட்டத்தட்ட அடிமைகள் தான். சட்டத்திற்கு ஓரொரு குடிமகனும் அடிமை தான், அப்படி வச்சுக்கோங்க. ஆள்கின்றவர்கள் அவர்கள் இயற்றுகிற சட்டங்கள், கொண்டு வருகின்ற தீர்மானங்கள், அது நம்மை நிச்சயமாக கட்டுப்படுத்தும். இப்பவும் கிட்டத்தட்ட நாம் அடிமைகள் தான். அப்ப 47க்கு முன்ன அப்பவும் அடிமைகள் தான். ஆனா இப்ப சுதந்திரம் பெற்றவர்கள்னு சொல்றோம் என்னால் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்ங்கிற தீர்மானத்தை இப்ப நாம் எடுத்தாச்சு. 47க்கு முன்ன வரைக்கும் அது கிடையாது. அவன் தீர்மானிச்சான் நீ எனக்கு அடிமைங்கிறத. 47க்கு அப்புறம் முக்கியமா 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் நாம் என்ன முடிவெடுத்திருக்கோம்? இப்போ யாருக்கு நாம அடிமையாக இருப்பது, நம்மளே ஒருவரை தேர்ந்தெடுப்பது, இல்ல சிலரை தேர்ந்தெடுப்பது, அவர்கள் இயற்றுகிற சட்டங்களுக்கு கட்டுப்படுவது. அவர்கள் நடவடிக்கை நமக்கு சரியா இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறார். வாய்ப்பை சரியா எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும். இது யாருக்கும் சாதகமாகவும் யாருக்கும் பாதகமாகவும் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் கிடையாது. நாம யோசனை பண்ணித்தான் அந்த ஓட்டுங்கிறது எத்தனை பெரிய உரிமை. இன்னைக்கு பல பேர் அரசியல்வாதிகள் இவர் சரியில்லை அவர் சரியில்லை, எப்படி சரியா இருப்பா? நீங்க தான் 2000 3000 வாங்கியா சொல்லியோ, அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு ஓட்டுக்கு இத்தனைன்னு எப்போது எங்க தெருவுக்கு இன்னும் வரவே இல்லையேங்கிறா சில பேர். இதெல்லாம் இவாளெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்போ வருவா எங்க தெருவுக்கு? அவா கொடுத்துட்டு போயிட்டா, இவா இன்னும் கொடுக்கல. நான் சொன்னேன், இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டுலாம் போட முடியுமா? எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் பண்ணவே கூடாது. நாம நியாயமா இருந்துட்டோம்னால் நிச்சயமாக அரசியல்வாதிகளும் நியாயமாக இருப்பார்கள். அவ என்ன பாவம் ஆகாசத்திலிருந்து குதிச்சவாளா? நம்மிலிருந்து புறப்பட்டவர்கள் தானே, நம்மளை போலத்தான் இருப்பா. அதனால அடிமைத்தனம்ங்கிறது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமைத்தனம்ன்றது இருக்கும் இல்லையோ, அதை போல நான் அடிமைங்கிறது ஒரு குறைன்னு நினைக்க கூடாது. யாருக்கு அடிமைங்கிறத பொறுத்து தான் அது குறையா நிறையான்னு சொல்லப்படும். ஏதோ இங்க வரவா போறவாளுக்கெல்லாம் நான் அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னா அது நிச்சயமாக குறை. வகுத்தவனான சுவாமி, வகுத்த சுவாமின்னு வா, சேஷின்னு பெருமானுக்கு பெயர். தலைவன் அவன்தான், ஆண்டான் அவன்தான். அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம்னால் பிடித்த விஷயம், வகுத்த விஷயம், அங்கே அடிமையா இருப்பதே நமக்கு சுதந்திரமான ஒரு தன்மை. அதை நாம விட்டே தரக்கூடாது. அந்த சுதந்திரம் பறிபோயிடவே கூடாது. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். சகுந்தலை துஷ்யந்தன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சகுந்தலை விஸ்வாமித்திரருடைய பெண் பிள்ளை, கண்வ மகரிஷியாலே வளர்க்கப்படுகிறவள். அந்த இடத்துல ஆசிரமத்துல அவ வளர்ந்துட்டு இருக்கா. சகுந்தலை அங்க வளரும் போது துஷ்யந்தன் வேட்டையாடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கான். ஒரு மர உரி தரித்திருக்கிறாள், காவி உடை, அதைத்தான் சகுந்தலை தரித்திருக்கிறாள்.
அழகிலே சிறந்தவள். ஆனா ஒன்னும் பெரிய அணிகலன்கள்லாம் ஒண்ணும் இல்லை, வசதியான ஆடைகள்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமானவளாக காட்சி தருகிறாள். பார்த்த உடனே துஷ்யந்தனுக்கு பிடிச்சு போச்சு, காதல் வயப்பட்டான். பக்கத்துல போனா அவ ஒரு பாறாங்கல்ல உட்கார்ந்து இருக்கா. இந்த தேசத்துக்கே அதிபதி ராஜாவா இருக்கிற துஷ்யந்தன் கீழே உட்கார்ந்துட்டான். அவ பாதங்கள் எடுத்து தன் மடியில வச்சுட்டான். பெண்ணே, இந்த மலரடிகளால நீ இப்படி நடந்து போயிட்டு இருக்கே, இந்த நிலத்துல வச்சுன்னு போயிட்டு இருக்கே, உன் கால் வலிக்காதா? நான் பிடிச்சு விடட்டுமான்ட்டு கால்களை பிடித்து விட ஆரம்பித்தான். கைகளெல்லாம் நன்னா நீவி விடுகிறான், தலையை கோதி விடுகிறான். திரும்ப கீழே உட்கார்ந்து அவளுடைய பாதங்களை மடியில வச்சுட்டு பிடிச்சு கொடுக்குறான். சுத்தி இருக்கிறவள்லாம் பாக்குறா, எவ்வளவு பெரிய ராஜா, இந்த பணிவிடைகளை எல்லாம் நாம இவனுக்கு செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு சாதாரண ரிஷி புத்திரிக்கு இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கானே, ஏன் இத்தனை இறங்கி போயிட்டான்? அவன் சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்குன்னா. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் பாருங்க. இது எனக்கு பிடித்திருக்கிறது, இதை நான் இகழ்ச்சியாக கருதவே இல்லை, இந்த பெண்ணை நான் மனைவியாக ஆக்கிக் கொள்ள விருப்பப்படுகிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. அதுதான் விஷயம். பிடிச்ச விஷயமாக இருந்துடுத்துனா, அதுவும் அது வகுத்த விஷயமாக நமக்கு சரியான விஷயமா இருந்துடுத்துனா, அங்கே அடிமைத்தனம் செய்வதே நமக்கு சிறப்பு. பகவானுக்கு நாம் அடிமைகள். இதைத்தான் நம்மளை எழுப்பி எழுப்பி பகவான் அப்பப்போ சொல்ல முற்படுவார். நாம எழுந்துட்டா தானே அவர் தட்டின்றே இருப்பார். பாருப்பா, எழுந்திருப்பா, தொண்டுகள் செய், அப்போதுதான் நீ உளனாக ஆவாய், இருப்பவனாகவே கருதப்படுவாய். இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, சுத்தின் இருக்க உசுறு இருக்கு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னுவா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கார் இருக்கார் அவ்வளவுதான், ஒன்னும் அவரால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அவரால் எல்லாம் நடக்க முடியலையா? அதெல்லாம் நல்லா நடப்பார், சாப்பிட்றதுக்கு வேலைக்கு வந்துருவாரு, நல்லா சாப்பிடுவார், எங்கேயோ வெளியில போவார், எங்க போறாரு வராருன்னு ஒன்றும் கிடையாது, குடும்பம் எப்படி நடக்கிறதுன்னு ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனா வேலைக்கு அவருக்கு பசி எடுத்துடும், பாவம், வருவார் சாப்பிடுவார்னா, அப்போ இருக்கார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறோம் இல்லையா? அதை போலத்தான் தொண்டுகள் செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா இருக்கு இருக்கு அவ்வளவுதான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால எழுப்பி எழுப்பி அவர் சொல்லுவார். இங்க வேடிக்கை பாருங்க, எல்லாரையும் எழுப்புகிற பகவான்.